ஹாய் ஆல், வெல்கம் டு மேகாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா கோல்ட் ஜுவல் கலெக்ஷன்ஸ் தான். என்னோடய கோல்ட் ஜுவல் கலெக்ஷன்ஸ் எப்படி வந்துட்டு ஜுவல் வாங்குறது, என்னென்னலாம் பார்த்து வாங்கணும், என்னோடய ஜுவல்லில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த நகைகள் தான் இது எல்லாமே. என்னோடய கல்யாணத்தப்போ அம்மா அப்பா எனக்கு கொடுத்த நகைகள் தான் இது எதுவுமே. மேரேஜ்க்கு அப்புறம் இன்னும் இந்த ஜுவல்லுமே நான் வாங்கலை. இனிமேல் ஏதாச்சும் நான் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு நான் கல்யாணத்தப்போ போட்ட அந்த கல் வச்ச தோடு. இதில் வந்துட்டு பிங்க் கலரு, அதுக்கப்புறம் ரெட்டு, இந்த மாதிரி ஸ்டோன் வச்சதெல்லாம் இருந்தது. எனக்கு வந்து அந்த ஒயிட் கலர் உள்ளது தான் பிடிச்சிருந்தது. அது ஒரு டைமண்ட் லுக்கு கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து வாங்கினேன். இயரிங்ஸ் கலெக்ஷன் என்கிட்ட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பழைய வந்து மாடலாக உள்ளதையும் வந்துட்டு ஃபேன்சியாக வந்து போடுறதுக்கு தான் நான் வந்து பார்ப்பேனே தவிர, பழைய தங்கம்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதில் வந்து அமௌண்ட்டு சேதார செய்கூலியில் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எப்போயுமே யோசிக்க மாட்டேன். அதனாலே வந்துட்டு எது நம்மள்கிட்ட இருக்குதோ அதை அஃபோர்ட் பண்ணிக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன். இந்த ஜிமிக்கி வச்ச டைப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து வாங்கினது. இது வந்து மேரேஜ் அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு போட்டேன். கீழே அந்த ஜிமிக்கியில் வந்துட்டு ஒரு தொங்கல் மாதிரி இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஸ்டோனுக்கும் வந்துட்டு தங்கத்தோட காசுலேயே தான் வந்துட்டு வரும். ஆனாலும் கல்யாணத்தப்போ ஒரு நகை வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இது வந்து சூஸ் பண்ணி வாங்கினது. ரெண்டுமே சேர்த்து 1 பவுன் வந்து வந்தது. அடுத்து இந்த இயரிங், இது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். செம்மையாக வந்து டிசைனில் வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங் இது. இந்த இயரிங் வந்தப்போ நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதில் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிது. இதை வந்து நம்ம சைடு, காது சைடு நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா பீகாக்ஸ் டிசைன் மாதிரி தெரியும். இந்த இயரிங் வந்துட்டு 3/4 பவுன் கிட்ட இருந்தது. அந்த கீழே அந்த தொங்குறதும் சரி, அதுக்கு கீழே ஒரு மணி இருக்கிறதும் சரி, நம்ம பேசும்போதுலாம் அழகு போல் ஆடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஃபேஷனாகவும் இருக்கும், அதே நேரம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். தோடில் ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த சைடில் உள்ள டிசைன்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வெயிலில் போகும்போதே ஜொலிக்கும். அந்த அவங்க ஷைனிங் கொடுத்துருக்குது. நம்ம வெயிலில் போனோம் அப்படின்னா ஜொலிக்கும், லைட் பட்டா ஜொலிக்கும். அப்படி உள்ள கலெக்ஷன்ஸ் இது. எந்த ஸ்டோனுமே வச்சு வேணாம், பியூர் தங்கமாக வந்து இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாடல் வந்து வாங்கினேன். கல்யாணத்துக்குன்னு வாங்கினது தான். ஆனால் வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கவே அதை நான் அடிக்கடி வந்து போட்டுட்டேன். அந்த இயரிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்குமே வந்துட்டு 3/4 பவுன் கிட்ட இருக்கும். அந்த நடுவே அந்த இது வந்துட்டு நல்லா மடங்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு போட்டோம் அப்படின்னா இந்த ஒரு தோடு போட்டாலே காது நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்க தான் சின்னமாக இருக்கும். தொங்கல் இல்லைனாலுமே நல்லா ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் கூட என்னோடய ஃபேவரட் இயரிங்குன்னு சொல்லலாம். திருகாணி போடுற இடத்துக்கிட்ட வர்றது வந்து நல்ல நீளமாக இருக்கும், ஆனாலுமே அது வந்து தொங்காது. நெக்ஸ்ட்டு இந்த தோடு வந்து கிரேப்ஸ் டிசைனில் வந்துட்டு கீழே தொங்கல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு வாங்கினேன். ரொம்ப தொங்கலாகவே வாங்காமல், ஒரே மாதிரி டைப்பில் வாங்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாமேன்றதுக்காக இது வாங்கினது தான். சிவப்பு கல், பச்சை கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோடு வந்துட்டு நாங்கள் சொல்லி வச்சு செஞ்சோம் ஆசாரிக்கிட்ட. தோடு வந்து பிளெயினாக வாங்கிட்டோம் டைமண்ட் லுக்கில். அதனால் இந்த தோடில் வந்து ஸ்டோன் வச்சு வாங்கலான்றதுக்காக சிவப்பு கல் வச்சது. கீழே வந்துட்டு சிவப்பு கல்லும் பச்சை கல்லும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் சாரீஸ் அந்த மாதிரி கட்டினீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஆசாரி சொன்னார். அதனால கீழே வந்து ஒரு ஸ்டோன் வைக்காமல் 2 ஸ்டோனாக வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சது. இது வந்து நாங்கள் ஆசாரிக்கிட்ட சொல்லி செஞ்சோம் அப்படின்றனால தங்கத்துக்கு வந்து தங்க காசும், கல்லுக்கு வந்து என்ன காசோ அது தனியாகவும் ரேட் வந்து சொல்லிட்டாங்க. அதுபடி தான் வந்து இது வாங்கினது. ஆனால் ஃபஸ்ட்டு தோடு நாங்கள் வாங்கினது டேரெக்டாக ஷாப்பில் தான் வாங்கினோம். அங்கே வந்து கல்லுக்கும் சேர்த்து தங்கம் ரேட்டு தான் கொடுத்து தான் வாங்கியிருந்தோம். வந்துட்டு பார்க்க தான் பழைய மாடல் மாதிரி லைட்டாக தெரியுமே தவிர, அது போட்டிங்க அப்படின்னா லுக்கில் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ரெண்டும் சேர்த்து இது வந்து 1/2 பவுனு. இதிலே நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, சிம்பிளாக நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா மேலே உள்ள கல் தோடு எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த நார்மலான சின்ன தோடு போட்டு மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது சிம்பிள் லுக்காகவும் இருக்கும். ரொம்ப டெய்லி யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது அந்த எண்ணெய் இறங்கும்பாங்கள்ல, அது இறங்காமல் அந்த மேலே உள்ள கல் வந்து சூப்பராக இருக்கும். இல்லைனா ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த மேலே உள்ள கல் தோடில் வந்துட்டு எண்ணெய் இறங்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் வீட்டில் போட்டிருக்கும் போது நான் யூஸ்வலாக அப்படி தான் போட்டுக்குவேன். சும்மா நார்மலாக இந்த தோடு வந்து முன்னாடி எனக்கு வாங்கினது, அந்த தோடோட சேர்த்து இந்த கீழே உள்ள இந்த தொங்கலை மட்டும் பேர் பண்ணிவிட்டு நான் போட்டுக்குவேன். அந்த தோடு, இந்த தோடு இதெல்லாமே அம்மா முன்னாடி எனக்கு வாங்கி வச்சுருந்த தோடு. இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக போட்டுட்டு திரும்ப அதுக்கு பதிலாக நம்ம புது மாடலில் வாங்கிக்காமல் இந்த மாதிரி தொங்கலோடு பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல லுக்காகவும் வந்து கிடைக்கும். அதனால தான் இதெல்லாம் நான் வச்சுருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு தோடு காட்டினேன்ல, அதோட தொங்கல் தான் இது. இதுக்கு தான் அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. பட் அந்த மேலே உள்ளது வந்து ஹூக்கு வந்து கட் ஆயிருச்சு.
மேரேஜ்க்கு முன்னாடி சின்ன செயின் ஒன்று வியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது இந்த டாலர்ஸ் $2 தான் யூஸ் பண்ணேன். எனக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும். ஸோ சாய்பாபா டாலரும் அதே மாதிரி அம்மன் டாலர் வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இந்த $2 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈச் டாலர் வந்துட்டு 300 கிராம்ட்டு வாங்கினது. பட் அந்த சாய்பாபா டாலருக்கு சேதாரம் சொல்லியே ஆகணும். 14% கிட்ட போட்டாங்கங்க அந்த உருவத்துக்கு வந்து. ஆனால் உருவம் வந்து ரொம்ப திருத்தமாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும். இந்த மோதிரமும் சொல்லி வச்சு தான் செஞ்சோம். அந்த கல்லுத்தோடு செஞ்சோம்ல, அதே டிசைனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து சொல்லி வச்சு அந்த கல்லுத்தோடு செஞ்சப்பயே வந்துட்டு இதுவும் செஞ்சோம். இந்த ரிங் இது வந்து எனக்கு டெய்லி யூஸ்க்கு போடுறதுக்காக எனக்கு சிம்பிளாக வேணும். ஆனால் அதில் ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி வேணும்னு கேட்டு வாங்கினேன். அந்த ரிங் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு அரை பவுண்ட் ரிங்கு தான். முன்னாடியெல்லாம் வந்துட்டு இப்படி தான் ஜுவல் வாங்கணும்லாம் தெரியாது. நம்மளுக்கு எந்த ஜுவல்ல பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வந்துடுறது. பட் இப்போல்லாம் வந்துட்டு எதில் சேதாரம் போகுது, இவ்வளோக்கு போகுது, இந்த கல் வச்ச தோடெலாம் வாங்கணுன்னா அதில் போகுது, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பியூர் கோல்டாக வந்து வாங்கிக்க பார்க்குறேன். ஏன்னா அதில் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரீசேல் வேல்யூமே வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் நெக்லஸ், ஆரம், செயின்னு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் பின்னாடி வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி கோல்டு கலெக்ஷன்ஸ் வீடியோ அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.